அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. மார்னிங் அலாரம் வச்சா ஏந்திரிச்சு படிக்க முடியல அப்படின்னும், படிக்கிறதுக்கான ஃபயர் எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல. அதே மாதிரி எப்பயும் மோட்டிவேட்டடாக வெறித்தனமாக படிக்க ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறது அப்படின்னும் பொழுது, இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க மாதிரி தெரியும். எனக்குமே கூட அப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இது அவ்வளோ கஷ்டமான ஒரு எக்ஸாமாக நம்ம பார்க்கக்கூடாது. அவ்வளோ கஷ்டமான ஒரு எக்ஸாமும் கிடையாது அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். எவ்வளோ நம்ம அதுக்கான டைமை கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப நல்ல அறிவாளியாக இருக்கணும், இல்லை ஸ்கூலில் நல்ல டாப்பராக இருக்கணும், கோல்டு மெடல் வாங்கினவங்களாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதுக்கான டைம் நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது தான். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 8 மணிலேருந்து 10 மணி நேரம் படித்தாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க 6 மாதத்துலேயே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் என்ன மாதிரி இருக்கவங்களாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரமே ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சி படித்தவங்களாம் நம்மளுக்கு ஒரு 5 வருஷம் சாலிடாக ஆகுது. அதுக்காக விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கிறது நம்ம அதுக்கான டைமை எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கான விக்ட்ரி அப்படின்ற வெற்றி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றது தான். சரியா? அதனால் நம்ம படிக்கிறது முக்கியம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெறித்தனமாக தான் படிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை பில்டப் பண்ணிட்டு படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேவா? நம்ம எப்பயுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் அவசியமே இல்லை. நம்மளோட வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அலார்ம் வச்சு எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் சொல்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் கூட எனக்கு அலாரம் அடிக்கிற சவுண்டு கூட கேட்காது. அந்த அளவு தூங்குகிற ஆள் தான் நான். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதாச்சும் எங்கள் அம்மா அலாரம் அடிக்குது ஏந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வீட்டில் அலாரம் அவர் ஃபஸ்ட்டு சவுண்ட்லேயே ஏந்திரிச்சிருவார். அப்போது அலாரம் அடித்ததே எனக்கு தெரியாது. அவர் எழுந்தோடனே அலாரம் ஆஃப் பண்ணிருவார். அதுக்கப்புறம் அலாரம் வச்சது தான் தெரியும். எழுந்து பார்த்தா அதே 7:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் நான். அதனால் அலார்ம் வச்சு எழுந்திருக்கிறது எனக்கே எப்படின்னு தெரியாதப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதனால் அது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு யாருக்காச்சும் அலார்ம் வச்சோன்னே டக்குன்னு எழுந்திருப்பாங்களா, அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் அந்த மார்கழி மாதம் நடக்கும் இல்லையா, மார்கழி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி போகும்போது நான் ஒரு மாதம் ஃபுல்லாக கரெக்டாக ஏந்திருப்பேன். ஏன்னா 5 மணிக்கெலாம் ஏந்திருவேன். ஏன்னா அந்த டைமில் இங்கே கோவிலில் பாட்டு போட்டுருவாங்க நல்லா சவுண்டாக. அந்த சவுண்டாக பாட்டு போடுறதுனால ஏதோ ஓரளவுக்கு காதில் விழுந்ததுனால ஏந்திருப்பேன். மற்ற டைம்லலாம் நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு தான் படுப்பேன். எனக்கு ஏந்திரிக்கணும் எழுப்பணும் அப்படின்னா நான் அலார்ம் வைக்க மாட்டேன், அவர்கிட்ட சொல்கிறோம். ஏன்னா அலார்ம் நான் வச்சேன்னா 4 அலாரம் வச்சா தான் அவர் ஆஃப் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர்கிட்ட நம்ம இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கணும், ஒரு 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ரு அப்படின்னா அவர் ட்ரை பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஒரு 5 மணிக்கு எழுப்பி பார்ப்பார். நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எழுப்புவார். அந்தமாரி எழுந்துருவேன். அதனால் அலார்ம் வைக்கிறதாச்சா எழுந்திரிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் யார்கிட்டையாச்சும் சொல்லுங்கள், அலார்ம் வச்சா எழுப்பி விடுங்க, எனக்கு வேலை இருக்குது படிக்கணும் அப்படின்றத. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் தூங்குறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். நீங்கள் லேட்டாக தூங்குறீங்க அப்படின்னா அப்போ படிச்சுட்டு தூங்குறதுனா ஓகே. ஆனால் சும்மாவே டைம் பாஸ் பண்ணிவிட்டு நைட் லேட்டாக தூங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்லியராக தூங்குனீங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரம் முழிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கான ஃபயரை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம இந்த படிப்புனால நம்மளுக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றத நம்ம மைண்டில் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கான ஃபயர் தானாகவே உருவாயிடும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த படித்த நிறைய பேரோட வீடியோஸ் இருக்கும் இல்லையா, இப்போ குரூப் 4ல் பாஸ் பண்ணவங்க, குரூப் 1ல் பாஸ் பண்ணவங்க, குரூப் 2ல் பாஸ் பண்ணவங்க, இவங்களோட வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்க்கும்போது அவங்களோட படிப்புக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் எப்படிலாம் மாறியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசை வரும்.
ஆசை மட்டும் படுங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொறாமப்படுறாங்க. அப்புறம்ல நம்மளால முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஆசை மட்டும் பட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களை இன்னும் அது டவுன் பண்ணும். நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். நம்ம நாளைக்கு ஜெயித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும், நம்ம நாளைக்கு ஜெயித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்ச பொருளெல்லாம் நம்மளால் வாங்கிக்க முடியும், நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 பேருக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கெத்து எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் வந்து தானாகவே உருவாகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபயரை உருவாக்கிக்கிறதுக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு 4 பேர் படித்தோம். 4 பேர் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், அவங்களோட நான் நல்லா படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நான் கொஞ்சம் சுமாராக படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நான் கிளாஸ் போனேனோ கிளாஸில் வந்து 4 பேர் படிக்கும்பொழுது நம்மளோட நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, நம்மளோட டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்பொழுது ஆஹா இன்னும் நம்ம ஒழுங்காக படிக்கணும் போல இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிளாஸ் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 25 அந்த மாதிரி தான் இருக்குது ஏஜு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பையனே வந்து 10th படிக்கிறான். அவங்களுக்கே வந்து 10th படிக்கிற பையன், 12th படிக்கிற பையன் அப்படின்லாம் இருக்காங்க. அப்போது அந்த வயசில் வந்து அவங்க படிக்கிறாங்களே, நம்மளால ஏன் முடியாது? நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன குழந்தை தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த குழந்தைய வச்சுட்டு நம்மளால் படிச்சிட முடியும். ஆனால் பெரிய பசங்களை வச்சிங்க அப்படின்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு வேலை செய்யணும், அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நிறைய பேர்டன் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம சீக்கிரமாக படித்து வேலைக்கு போயிடணும். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க அப்படின்னா அந்த பசங்க வந்து கொஞ்சம் கெத்தாக வந்து சொல்லிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்ல முடியும், எங்கள் அம்மாவும் எங்கள் கூட படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே. அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனால் அந்த வயசில் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களே, அப்போ அவங்களாலே முடியும்னு அவங்க நம்பி உட்காந்து படிக்க வரும்போது நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நான் கிளாஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் அந்த டைமில் என் கூட கிளாஸ்க்கு வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டு கூட வராமல் குரூப் 4க்கு கிளாஸ்க்கு வந்தாங்க. அப்படி வரவங்களை பார்க்கும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வயசில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாமல் நம்ம வந்து இருந்துட்டோமே, படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் இவ்வளோ நாள் லைஃப்பை வந்து நம்ம வீணாக்கிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இப்போயாச்சும் நம்ம வந்துட்டோம் இல்லையா, இவ்வளோ நாள் ஒன்றும் தெரியாமல் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுக்கு இப்போ இருக்கிற அந்த அவேர்னஸும் அந்த ஒரு படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு லேட்டாக வந்திருக்கு, இன்னும் லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம 4 பேரை வெளியில் பார்க்கும்பொழுது நம்ம அவங்க சுச்சுவேஷனுக்கும் நம்ம சுச்சுவேஷனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதனால தான் இந்த எல்லா வீடியோலையும் இதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். மற்றவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை கடவுளோட கருணையோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெமரி பவரே இருக்குது, வீட்டில் நிறைய சப்போர்ட் இருக்குது, அதனால் அவங்க படிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 200 கொஷினுக்கு வந்து 150 தான் நம்மளால் அடிக்க முடியுது, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க 160 170ன்னு அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நல்லா பழகுங்க, அவங்க கூட வந்து நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆனால் எந்த டைம்லேயும் அவங்கள பார்த்து பொறாமல் மட்டும் படாதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களோட அந்த படிக்கிற ஜேர்னியே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஓகேவா? அவங்களால படிக்க முடியுது அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க, அவங்க இந்த வருஷம் வேலைக்கு போனாங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய
நிறைய பேர் பொறாமைப்பட்டு அழிஞ்சவங்கள கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி கூட எனக்கு அந்த மாதிரி பொறாமை வந்ததே இல்லை. நான் யோசித்து பார்த்துருக்கேன். என்னோட பக்கத்தில் இருந்தவங்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னா நான் நிறைய சந்தோஷப்பட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்கள பார்த்து அவங்கள நேருக்கு நேராக போய் பாராட்டவும் செஞ்சுருக்கேன். "அக்கா நீங்கள் எப்படிதான்க்கா இப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க, சூப்பர்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் நம்மள விட ஒரு 10 வயசு பெரியவங்களா இருப்பாங்க. ஆனால் நம்ம மெயின்ஸ் படிக்கும்பொழுது அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்பர்ஸு, அந்த இயர்ஸு, அந்த ஆர்டிக்கிள் இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது. ஆனால் அவங்க எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கும் பொழுது அவங்கள பார்த்து நான் நேருக்கு நேராகவே சொல்லுவேன், "உங்களை பார்த்தா எப்படி சொல்கிறது, பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த வயசில் இவ்வளோ ஞாபகம் இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு உத்வேகம் வரும் இல்லையா. அதனால் உங்கள் கூட படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னா பாராட்டுங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் பொழுது தான் வந்து அது மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளோட மைண்டு தெரியும். அதுக்கு வந்து அதுவே அதை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கும். அதனால் மற்றவங்கள பார்த்து என்றைக்குமே பொறாமைப்படாமல் இருங்க. இது வந்து இந்த கமெண்ட் போட்டவங்களுக்காக நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். அதே மாதிரி மோட்டிவேஷன் அப்படின்றது நமக்கு நாமளே தான் உருவாக்கிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஃபயராக ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 200க்கு வந்து ஒரு 160 கொஷின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 160 மார்க் அப்படின்னு. அடுத்த டெஸ்ட்டில் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெருமையான விஷயமா நீங்கள் நினச்சிக்கணும். ஓகேவா? போன ஒரு 40 கொஷினை விட்டுட்டு வந்த ஒரு 160 கொஷின் நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சாக்லேட்ஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கூட படிக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி போன டெஸ்ட்டில் 160 தான், இந்த டெஸ்ட்டில் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களை நீங்களே பாராட்டிக்கணும் மாதிரி இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு அந்த நல்ல ஹார்மோன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு திரும்ப படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உருவாகும். சரியா? அதுக்கப்புறம் பகலில் படிக்க முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக நைட்டில் வந்து படிக்க ட்ரை பண்ணலாம். நான்லாம் வந்து பகலில் ரொம்ப கஷ்டம் படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது. ஓகேவா? நான் வந்து ஒரு டியூஷன் எடுத்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு 10th படிக்கிற பசங்க டியூஷன் வந்தாங்க. அவங்க படிக்கணுமே அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சம் சுமாராக படிப்பானுங்க. எல்லோரும் பாய்ஸா, அதனால் அவனுங்களை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும். சாயங்காலத்தில் ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பலாக பசங்க எல்லாருமே வந்திருக்குங்க. அந்த டைமில் வந்து அவனுங்களுக்கு மட்டும் தனியாக அட்டென்ஷன் கொடுத்து என்னால் பார்க்க முடியாது. அதனால் அந்த டைம் ரைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்துட்டு பகலில் காலையில் 5 மணிக்கு டியூஷனுன்னு சொல்லிட்டு வர வச்சுருவேன். அப்படி வர வைக்கும் பொழுது அப்போ நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது அவனுங்களை வர சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு கம்பல்ஷனுக்காக நான் எழுந்தேன். அந்த டைமு ஒரு 2 மாதம் வந்து எழுந்து படித்தேன். அந்த 2 மாதம் வந்து காலைல 5 மணிக்கு எழுந்து படித்தது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த கம்பல்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் எழுந்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நாம் உருவாக்கிக்கணும். இப்போ அந்த 2 மாதம் நான் எழுந்தது வந்து அவனுங்களுக்காக அப்படின்னாலும் அதில் எனக்கும் நல்லது நடந்திருக்கு, அவங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. அவனுங்களும் வந்து நல்ல மார்க் எடுத்தானுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தேவையை நம்ம உருவாக்கிக்கணும். அதுக்கான வழி வந்து கடவுள் கண்டிப்பாக காட்டுவார். சரியா? மோட்டிவேஷன் வந்து மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. எத்தனை தான் எல்லாருமே சொன்னாலும் நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள்லாம் நிறைய படிங்க. திருக்குறளில் வந்து அந்த முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும், இந்த மாதிரி திருக்குறள்லாம் இருக்கும் இல்லையா. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்து கூலி தரும், அதுக்கப்புறம் உள்ளமுடைமை உடைமை அப்படின்னு இல்லைன்னா அந்த மாதிரி குறள்லாம் இருக்கும் இல்லையா. வெள்ளத்தனே மலர் நீட்டம், இந்த மாதிரி குறள்லாம் நம்ம படிக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வர மாதிரி எனக்கு பர்சனலாக தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பர்சனலாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா டாஃபில் ஆகாஷ் சார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோஸ்லாம் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அவரோட கிளாஸஸ்லாம் ஓடும்ல அதை வந்து நல்லா சவுண்டாக ஸ்பீக்கரில் வச்சுட்டு நான் மட்டும் வீட்டு வேலைலாம் செஞ்சிட்ருப்பேன். அவங்களோட ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் வந்து தெரியும். மற்றவங்களோட ஸ்பீச் கேட்கும்பொழுது நமக்கு அந்த ஒரு விஷயம் ஃபீல் ஆகும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சாரோட கிளாஸ்லாம் வச்சு பாருங்கள். ஓகேவா? எனக்கு பர்சனலாக மோட்டிவேஷனாக இருந்தது வந்து அவரோட வாய்ஸை தான் நான் சொல்லுவேன். ஓகேவா?
ரொம்ப டவுனாக இருக்குது, படிக்கவே பிடிக்கல அப்படின்னும்பொழுது அவர் சும்மா ஜென்ரல் லைவ் அப்படின்னு சொல்லி போடுவார் இல்லையா? அந்த லைவ் கிளாஸ்லாம் சும்மா எடுத்து பார்த்தோம். அது எப்போ அப்படின்னா, இப்போ குரூப் 2ல வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணல, மார்க்கில் வரல, அந்த மாதிரியான விஷயம் அந்த டைமில். அதேமாதிரி குரூப் 4ல வந்து பாஸ் பண்ணல அப்படின்னும்பொழுது, அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த லைவ் கிளாஸு, அதுக்கப்புறம் சும்மா திருக்குறள் கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். சரியா? அதான் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மார்னிங் எழுந்திரிக்கிறது வந்து முடியல அப்படின்னா, நைட்டு உட்காந்து படிங்க. மார்னிங் எழுந்து நீங்கள் வந்து உட்காந்து படித்தா தான் தூக்கம் வரும். ஆனால் மற்றபடி வேலை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்க அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எழுந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா, அடுத்த நாளுக்கு அந்த மசில் மெமரிக்கு காலவே வந்து முழிப்பு வந்துடும். நான் மார்கழி மாதம் மட்டும் 5 மணிக்கு ஏன் எழுந்திருக்க முடியுது அப்படின்னா, நாங்கள் 5 மணிக்கே எழுந்து என்ன பண்ணிட்டோன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே குளிச்சுட்டு கோயிலுக்கு போவோம் அப்படின்றதுனால மறுநாள் கரெக்டாக முழிப்பு வந்துடும். ஆனால் நம்ம மற்ற மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எழுந்து சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு புக்கு எடுத்து உட்காருவோம். ஒரு 2 நாள் உட்காருவோம். 3ஆவது நாளுக்கு தூக்கம் வரும். அப்படியே குளூரில் வந்து அப்படியே தூங்கிடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எழுந்த உடனே வேலை செய்கிறோம், இல்லை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் ஏதோ நான் அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.